அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 3 இயற்கணிதம் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 7வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. காரணிப்படுத்துக 9x² + 30xy + 25y². முன்னாடி கணக்கில் பார்த்தீங்கன்னா இந்த முற்றொருமையை பயன்படுத்தி இந்த கோவையின் காரணிகளை கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. பட் நமக்கு இந்த கணக்கில் ஒரு இயற்கணித கோவை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு முற்றொருமையை பயன்படுத்தி தான் நம்ம காரணிப்படுத்த போகிறோம். இந்த டாப்பிக்கில் மொத்தமாகவே நமக்கு ஒரு 4 முற்றொருமைகள் தான் இருக்குது. அதை நம்ம ஒரு தடவை நினைவுபடுத்திக்கலாம். x + a × x + b = x² + x × a + b + ab. a + b whole square = a² + 2ab + b². a - b whole square = a² - 2ab + b². a + b × a - b = a² - b². காரணிப்படுத்துக இதுக்கும் இந்த முற்றொருமையை தான் பயன்படுத்த போகிறோம். இந்த கணக்குக்கு இந்த நாளில் எந்த முற்றொருமையை பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த முற்றொருமையின் இடதுபுறத்தில் இருக்கிறது தான் இயற்கணித கோவையாக கொடுத்துருக்காங்க. காரணிப்படுத்துக இதற்குமே முற்றொருமையை பயன்படுத்தி தான் ஒவ்வொரு இயற்கணித கோவையையும் காரணிப்படுத்த போகிறோம். கணக்கில் கொடுக்கப்பட்ட இந்த இயற்கணித கோவையானது முற்றொருமையின் எந்த பகுதிக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இடதுபுறமாக இருக்கிறது எல்லாமே ஸ்கொயரில் இருக்குது. a + b whole square, a - b whole square இருக்குது. வலதுபுறத்தை பார்க்கணும், எல்லாமே ப்ளஸில் இருக்குது இல்லையா? ஸோ a² + 2ab + b² அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது. நாம் a + b whole square வடிவத்துக்கு மாற்றணும். காரணிப்படுத்துக அப்படின்னாவே ஒரு இயற்கணித கோவை கொடுத்துருவாங்க. ஒன்றிற்கு மேற்பட்ட கோவைகளின் பெருக்கல் பலனாக எழுதணும். அதுதான் காரணிப்படுத்துதல். கணக்கில் கொடுக்கப்பட்ட இயற்கணித கோவையை நம்ம பிரித்து எடுத்து எழுதிக்கலாம். அதாவது நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 9x² + 30xy, கேள்வி எப்படி எழுதுகிறோம் 25y². ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள் 9x². 9 நம்ம 3² எழுதலாம். முன்னாடி கணக்கில் தான் நம்ம வர்க்க எண்கள் தெளிவாக பார்த்தோம். 9 என்பது 3² × x² ப்ளஸ் இந்த 30 எப்படி எழுதலாம்? முன்னாடி பார்த்தோம் இல்லையா, எண்களை மிகச்சிறிய பகா எண்களால் வகுத்துக்கிட்டே போகணும். 2ஆல் வகுத்தோம்னா 15, 3ஆல் வகுத்தோம்னா 5. ஸோ 2 × 3 × 5 × xy அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் 25y² 5² × y² அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 5 25 இல்லையா? இப்போ 25ஐ 5இன் வர்க்கமாக எடுத்து எழுத முடியும். மீண்டும் இதை எப்படி எழுதலாம்னா 3² x²னா 3x whole square, ரெண்டுக்கும் சேர்த்து பொதுவாக ஒரு ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்க முடியும். இப்போ 3xன்னு வந்துருச்சு இல்லையா? ஸோ 2 × இந்த 3ஐயும் இந்த எக்ஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். 3x. அடுத்தது இங்கே பாருங்கள் 5² y². அப்போ இதையும் 5y whole squareன்னு எழுத முடியும். இப்போ பேலன்ஸ் என்ன தான் இருக்குது? இந்த 5ம் இந்த ஒயும் தான் இருக்குது. ஸோ 5y. மேலே இருக்கிறத இந்த ஃபார்மேட்டுக்கு எழுதியிருக்கிறோம். 3x whole square + 2 × 3x × 5y + 5y whole square. இது எந்த வடிவத்தில் இருக்குதுன்னா a² + 2ab + b² அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது. நாம் a + b whole square அப்படின்னு மாற்றி எழுதிக்கலாம். இப்போ a உடைய மதிப்பு என்னவாக இருக்கும்? a அப்படிங்கிற இடத்துல 3x அப்படின்னு இருக்குது. b என்ற இடத்துல 5y அப்படின்னு இருக்குது. இந்த முற்றொருமையை முழுசாக எடுத்து எழுதிக்கலாம். அதாவது a² + 2ab + b² என்பது a + b whole squareக்கு சமம். இப்போ a இருக்கிற இடத்துலலாம் 3x அப்படின்னும் b அப்படின்ற இடத்துலலாம் 5y அப்படின்னு பிரதிடலாம். a². அப்போ 3x whole square + 2 × a 3x × b 5y × b². 5y whole square = a + b whole square. a 3x b 5y
ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே பாருங்கள் 5 ஸ்கொயர் அப்படின்னா 5 இன்ட்டு 5ன்னு எழுதுறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த கோவையின் அடுக்கு 2ன்னு இருக்குது. ஸோ இதையும் 2 முறை எடுத்து எழுதலாம். அதாவது 3x + 5y இன்ட்டு 3x + 5y. கணக்கில் கொடுக்கப்பட்ட இந்த இயற்கணித கோவையை இந்த 2 கோவைகளின் பெருக்கற்பலனாக எழுதலாம். ஆகவே இந்த 2 கோவைகள் தான் இவற்றின் காரணிகள். 3x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9x ஸ்கொயர் ப்ளஸ் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 5 2 10 10 3 30 30xy ப்ளஸ் 5y ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 25y ஸ்கொயர். கேள்வியில் கொடுக்கப்பட்ட அதே இயற்கணித கோவை தான் அது. 9x ஸ்கொயர் ப்ளஸ் 30xy ப்ளஸ் 25y ஸ்கொயரின் காரணிகள் இந்த 2 காரணிகளும் 3x ப்ளஸ் 5y மற்றும் மீண்டும் 3x ப்ளஸ் 5y ஆகும். அவ்வளோதான் ஆன்சர். எடுத்துக்காட்டு 3.8வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.